கமலா தேட்டரை கதற விடுறோம். அதான் கமல் திரையரங்கம். கமல் திரையரங்கம். அதே எக்ஸைட்மெண்ட் குறையாம நம்ம உலக நாயகனுக்காக கணவர் கைப்பிடிச்சி இப்போ தியேட்டருக்கு வந்திருக்கேன். உலக நாயகன் அடிப்பொலி அட்டகாசம் பண்ணியிருக்காரு. கமலா தேட்டரை கதற விடுறோம். அதான் கமல் திரையரங்கம். கமல் திரையரங்கம். அதை கதற விடுறோம். அதான் கேப்டனே இன்னைக்கு. அதுபோல் இன்னைக்கு அத்தனை ரசிகர்களும் சரி, எல்லாருமே சரி. இந்தியன் 1 நான் மதுரையில் பார்த்தேன் 28 வருஷத்துக்கு முன்னாடி. அதே இந்தியன் 1 ரீரிலீஸையும் உள்ள கிராக்கர்ஸோடு கொண்டாடணும் சேஃப்டியாக. ஏன்னா நாங்கள் நேர்மையினுடைய கும்பனுடைய வாரிசு பிள்ளைகள். அதனால் கரெக்டான பெர்மிஷன் வாங்கி ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு கார்பரேஷனில் பேசி, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசி, வெடி வைக்கிறதா இருந்தாலும் பப்ளிக் நியூசன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகான முறையில் கொண்டாடுறோம். இனி உள்ள பேப்பர் ஷாட்டு ஒன்ஸ் மோர் தாத்தா வர்றதுக்கெல்லாம் கதற போகுது. 2 ஸ்க்ரீனும் 10 நாளைக்கு முன்னாடி இந்தியன் 1 ரீரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அப்போ தேட்டருக்குள்ள நெருப்புலாம் பறக்க விட்டு பயங்கரமாக என்ஜாய் இல்லை. அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி பண்ணுறது. உள்ளே வந்து இந்த பேப்பர் ஷாட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஷாட் உள்ளே போகும். வேறு எதுவும் சரி ஸ்மோக்கு இப்போ தான் ரெனோவேஷன் பண்ணியிருக்கனால நம்ம அவங்களுடைய வரைமுறைக்கு உட்பட்டு இல்லாத அளவுக்கு கொண்டாட்டம் மட்டும்தான். சரி, எவ்வளோ நாள் ஓடும், எத்தனை கோடி வசூல் பண்ணுது? புதிய மைல்களை படைக்குமா? கண்டிப்பாக இவருக்கு மைல்கள்லாம் வந்து அதிலெல்லாம் அடக்கவே முடியாது ஆண்டவரை. அது வந்து அலைக்கடல், அது ஓடிக்கிட்டே இருக்கும். இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு இறைவனை வேண்டிக்கிறது. அதுக்கு தான் 51 தேங்காய் முந்தானத்து போய் சிறுவாபுரி கோயிலில் வேண்டிக்கிட்டு வந்து இங்கே உடைச்சோம். இப்போ இனி அடுத்த திருவிழாக்கள் உள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் நான் அப்படியே வரிசையாக மதுரை, திண்டுக்கல், பெங்களூரு, ஓசூர்னு ஒரு 3 நாள் ஃபுல் சுற்றுப்பயணம் ஆண்டவருக்காக. ஸோ ஆண்டவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஹோல் டீம் எப்படி ஒரு 1500 வந்தால் சந்தோஷம்தான். நான் இந்தியன் மூவி வந்து படம் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஆனால் வந்து சின்ன வயசில் அப்பா கையை பிடிச்சி உதயம் தியேட்டரில் போய் பார்த்த ஞாபகம். அதுக்கப்புறம் அங்கே எப்படி ஒரு செலிப்ரேஷனாக இருந்ததோ, அங்கே எப்படி வந்து ஒரு பயங்கரமாக கமல் சார் வந்து ஒரு தாத்தா வேஷத்தில் வராரு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ, அதே எக்ஸைட்மெண்ட் குறையாமல் நம்ம உலக நாயகனுக்காக கணவர் கைப்பிடிச்சி இப்போ தியேட்டருக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து உலக நாயகனை பீட் பண்ண யாருமே இல்லை. இந்தியன் படம் அட்டகாசமாக இருக்கும். சங்கர் சார் வேறு. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் படம் பார்க்கறதுக்காக. ஃபஸ்ட்டு இந்தியன் படம் இங்கே தான் பார்த்தோம். அப்போ அந்த ஜெனரேஷன் வேறு, இப்போ இருக்கிற 2K கிட்ஸோட ஜெனரேஷன் வேறு. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சங்கர் சார் வந்து மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அதில் கமல் சார் சொல்லவே வேணாம். உலக நாயகன் அடிப்பொலி அட்டகாசம் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா 7 இயர்ஸ் ரொம்ப உழைச்சி எடுத்துருக்காங்க. எல்லாம் நிறைய பெரிய கேஸ்ட் வேறு. சங்கர் சார் வேறு, ரஹ்மான் சார் இல்லை. அதுதான் ஒரு பெரிய வருத்தம். அனிருத் வந்து பங்கம் பண்ணிட்டார். இப்போலாம் அவர் தான் பயங்கரமாக வந்துட்டு வந்தார். அனிருத் செய்கை செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங் பார்க்குறோம். எதிர்பார்க்குறது மருதநாயகத்துக்கு தான். அந்த மருதநாயகத்தை பழையபடி காளையோடு பார்க்கணும். 50 காளையை கொண்டாந்து நிப்பாட்டுறேன் கமலா தேட்டரில்.